இன்றைய தினம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரையுள்ள ஊழியத்தை குறித்து நாம் தியானிப்போம். நம்முடைய சரீரத்திற்கு கண் தான் விளக்கு என்றும், நம் கண் தெளிவாயிருந்தால் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நம் கண் கெட்டதாயிருந்தால் நம் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நம்மிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்றும், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஊழியத்தை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனத்தின் மூலம் நாம் 2 பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களின்படி நம்மிலுள்ள வெளிச்சம், அதாவது நமக்குள் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனம் வரை, இயேசு கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணின பொழுது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தால் இயேசுவை போல் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கும், பிதாவும் மகிமைப்படுவார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இயேசு கூறுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்க வேண்டும். பொன், வெள்ளி, செம்பு, பலிக்காக பை, 2 அங்கி, பாதரட்சை, தடி இவைகளை தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவும் அப்படித்தான் ஊழியம் செய்தார். இயேசுவின் கண்கள் எப்பொழுதும் பிதாவை நோக்கி கொண்டிருந்தது. தனக்கு ஒத்தாசை வரும் பரலோகத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தார். ஆனால் இன்று அநேக ஊழியக்காரர்களுடைய கண்கள் விசுவாசிகளின் கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் கேயாசியின் கண்கள் நாகமானின் கைகளில் இருந்த வெள்ளி மீதும் வஸ்திரங்கள் மீதும் இருந்தது. ஆதலால் கேயாசியின் சரீரம் முழுவதும் குஷ்டரோகம் என்னும் இருளால் சூழப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிக்கும் அது சாபமாக மாறியது. ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் கண்களும் பிதாவை நோக்கி இருக்கும்போது நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். 2வது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி தேவனுக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். உலகப் பொருளுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சில ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தனித்தனி காணிக்கைகள் வாங்குகின்றனர். ஊழியக்காரர்களை பொறுத்து, அவர்கள் கொடுக்கும் செய்திகளை பொறுத்து, அவர்கள் பாடும் பாடல்களை பொறுத்து காணிக்கைகள் வேறுபடுகின்றன. ஊழியத்திற்கு காணிக்கை தேவையே தவிர காணிக்கைக்காக ஊழியம் செய்யக்கூடாது. எனக்கு இவ்வளவு ரூபாய் காணிக்கை தந்தால்தான் நான் ஜெபிப்பேன், நான் செய்தி கொடுப்பேன், நான் பாடுவேன் என்று நாம் கூறுவோமானால் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை, உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்து உலகப் பொருளை பற்றி கொண்டிருக்கிறோம், தேவனை பகைக்கிறோம். ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கண்கள் எல்லா தேவைகளுக்கும் பிதாவை நோக்கி கொண்டிருக்கட்டும். இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் கொடுங்கள். ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா.